ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளுக்குரிய சத்தியத்தின் வார்த்தைகள், சத்தியத்தின் விலையேற பெற்ற மன்னாவாகிய உம்முடைய வார்த்தையாகிய ஜீவ ஆகாரத்தை எங்கள் யாவருக்கும் தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பன் மூலமாய் எங்களுக்கு பிட்டு தரும்படியாய் வாங்கி புசிக்கும்படியான கிருபையும் பாக்கியத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்முடைய பாதத்திலே மன்றாடுகிறோம் பிதாவே. தகப்பனே, ஆவியானவரை அனுக்கிரகம் செய்வீராக. தந்தையாகிய ஆவியானவரே, கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே உம்மை பாதம் அணிந்து அழைக்கிறோம். வாரும் ஆவியானவரே, வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளும், மண்வட்டை மறைத்து கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் வேதத்தில் நீர்கூடாததும் புறம்பானவைகள் ஒன்றும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தந்தையாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமமும் இரத்தமும் வார்த்தையும் வசனமும் அபிஷேகமும் கிருபா வரங்களும் தகப்பனுடைய தெய்வீக தன்மையும் வல்லமையும் பலனும் நித்திய ஜீவனும் நித்திய ஜீவ ஒளியும் ஆண்டவரே உம்முடைய அளவற்ற பேரன்பும் என்னையும் உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் லைவில் இணைந்திருக்கிறவர்கள் யாவரையும் ஆட்கொள்வதாக, ஆளுகை செய்வதாக உமது கருத்திலே கொடுக்கிறோம். எங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாயிருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நமக்கு கண்மணி போல் காக்கும் தேவன் என்ற வார்த்தையிலே நம்மோடு கூட கர்த்தர் பேசி கொண்டு வரார். நம்ம அநேகவற்றிலை தேவன் நம்மை எல்லா தீங்குக்கும் தீமைக்கும், தீமையை விரும்புகிற தீமையாகிய சாத்தானும் அவனை சேர்ந்தவர்கள் கட்டவிழ்கிற சகல கொடூரமான கட்டவிழ்ப்புகள் எல்லாவற்றிலும் இருந்தும் நம்மை காப்பாற்றி கொண்டு வருகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மை காப்பாற்றி தம்முடைய சட்டையின் மறைவிலே அநாதி தேவன் தன்னுடைய அடைக்கலத்துக்குள்ளே வைத்து கண்மணியாய் காத்து வரார். நம்மை நாமே காத்து கொள்ள முடியாது, நமக்காக மற்றவர்களும் காக்க முடியாது. நம் எல்லோரையும் காக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் தான். ஒரு இடம் போயிட்டு அப்படி வரணுன்னாலும், நான் பஸ்ஸில் போனாலும், ஷேர் ஆட்டோவில் போனாலும், அல்லது ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு போனாலும் என்னை பத்திரமா கொண்டு வந்து அவர் தான் சேர்க்கணும். நான் என்ன காரியத்துக்கு போகிறனோ, என்ன வேலைக்காக போகிறனோ, என்ன நோக்கத்துக்காக போகிறனோ, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்போமானால் கர்த்தர் தான் நம்மளை மூடி மறைச்சி பாதுகாத்து வராரு. ஒரு ஷேர் ஆட்டோவில் போனால் கூட தூக்கி வீசிடுவான் போல இருக்குது, உள்ளேருந்தே வெளியே வீசிடுவான் போல இருக்குன்னு போகிற வேகத்தில் பார்த்தா, ஷேர் ஆட்டோக்காரன் ஓட்டத்தை பார்த்தா அப்படியே கொண்டு போய் அங்கே எங்கேயோ தள்ளிடுவான் போல இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவன் சொல்லுவான், பயப்படாதீங்க, உங்களை பத்திரமா கொண்டு சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நம்மளை பத்திரமா கொண்டு வந்து சேர்க்கறது கர்த்தர் தான். கர்த்தர் தான் நம்ம பத்திரமா கொண்டு வந்து சேர்க்கிறார். எவ்வளோதான் பாதுகாப்பான ஒரு கார் என் கையில் இருந்தாலும் கூட அதுக்கு பாதுகாப்புகளை அந்த கார் நிறுவனம் நமக்கு அதுக்கு நிறைய அந்த புக்லைட்டில் போட்டு எல்லாமே இவ்வளோ பாதுகாப்பு இருக்குதுன்னு சொல்லி விற்றாலும் கூட காரை வாங்க கிருபை செய்தவரை நம்புனா காப்பார். காரை தயாரித்து நிறுவனத்தை நம்பினோம்னா அவன் சொல்கிறபடியெல்லாம் நான் இருக்கலாம் ஒரு சிலது. ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே எல்லாவற்றிலும் பாதுகாக்கணும்னா கர்த்தர் தான் பாதுகாக்கணும். வண்டி ஓட்டிக்கிட்டு போனாதான் ஆபத்தில்லை. வண்டியை ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாலும் எங்கிருந்தோ ஒரு வண்டி வந்து அங்கே வந்து இடிக்கும். எங்கிருந்தோ ஒரு வண்டி வந்து இடித்து மோதி மனுஷனுக்கு தீங்க விளைவிச்சிருது. இப்படியெல்லாம் அந்த உலகத்தில் தீமைகள், தீங்குகள், விபத்துகள், நாச மோசங்கள் நடப்பதை பார்க்குறோம். நல்லா இருக்கிறாள் திடீரென்று வியாதிப்பட்டு மரித்து போகிறத பார்க்குறோம்.
விதத்துக்கு விதம் அசம்பாவிதங்கள் நடப்பதை பார்க்குறோம். ஆனால் அவர்களை காட்டிலும் நாம் நல்லவர்கள் என்றல்ல, ஆனால் தேவன் நம் மேல் வைத்த கிருபையும் இரக்கமும் பெரிது. அவருடைய மிகுந்த கிருபையினாலே நம்மை காப்பாற்றுகிறார், கண்மணியாய் காப்பாற்றுகிறார். இப்படி ஒவ்வொருத்தரை குறித்து வேதத்தில் ஒவ்வொருத்தரையும் குறித்து கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் நமக்கு சொல்லிக்கிட்டே வந்தார். ஒவ்வொருத்தரை குறித்து, தாவீதை குறித்து, தாவீதை எப்படி தப்புவிக்கிறார், தாவீதை எப்படியெல்லாம் தப்புவிக்கிறார், கர்த்தராகிய தேவன் தப்புவிக்கிறார் என்று சொல்லிக்கிட்டே வந்தார். தாவீதை அவருடைய கடைசி பரியந்தமும் தேவன் அவரை தப்புவித்தார், தேவன் அவரை தப்புவித்தார், தேவன் அவரை தப்புவித்தார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். பதினோராம் வசனம் பாருங்க. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். என்ன காரணம்? சவுல் தான் வர சொல்கிறான் தாவீதை, சவுல் தான் வர சொல்கிறான் தாவீதை. இளைஞனாகிய தாவீது அப்போ வாலிபராக இருக்கார், இளைஞராக இருக்கார். அவரை வர சொல்கிறான். தகப்பன் வீட்டில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவனை வர சொல்கிறான். இதுக்கு முன்னாடி யுத்தமும் நடந்தது. 17ஆம் அதிகாரத்தில் கோலியாத்தை வீழ்த்தி, கர்த்தருடைய நாமத்தினாலே வீழ்த்தி, கர்த்தருடைய நாமத்தினாலே தாவீது வெற்றி பெற்று, இந்த கோலியாத்தின் கையில் எல்லாரும் அடிமைகளாக சிக்கி இஸ்ரவேல் ஜனங்களும் யூதா ஜனங்களும் சவுலும் அவனை சேர்ந்தவர்களும் அவன் கைக்கு போயிடாதபடி எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் தாவீதின் மூலமாக தப்புவித்தார். அதற்கு தாவீதை எடுத்து பயன்படுத்தினார். தாவீதுக்கு கிடைத்த முதல் வெற்றி இது, கர்த்தராலே கிடைத்த ஒரு பெரிய வெற்றி. தாவீதினுடைய கர்த்தராலே தாவீதினுடைய புகழ் எல்லா ஜனங்களுக்கும் போகும்படி செஞ்சிட்டார், எல்லாருக்கும் போகும்படி செஞ்சிட்டார், கர்த்தர் செஞ்சிட்டார். அதுலேயும் ஸ்திரீகள் அவனை குறித்து ரொம்பவே அவனை உயர்த்திட்டாங்க. அவனை உயர்த்தி ரொம்ப அவனை பாடின பாட்டு. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000ன்னு சொல்லிட்டாங்க. இவருக்கு 1000, ராஜாவுக்கு 1000, நான் தாவீதுக்கு 16,000. அப்போ அவனுக்கு எப்படி இருக்கும்? அவனுக்கு இதை கேட்ட உடனே இவனுக்கு இன்னும் சீட்டு தான் பாக்கி இருக்கு. ராஜாஸ்தானம் சிங்காசனத்தில் உட்கார ஒன்று தான் அவனுக்கு என்னவா இருக்கு, பாக்கியாக இருக்கு. இப்போவே இதுலேயே இவன் என்ன பண்ணிட்டான், இவன் என்றதை மனசில் வச்சுட்டு இவனை என்ன செய்யலாம், இவனை என்ன தேவன் வாக்கு கொடுத்தா என்ன, இவனை ராஜா வாக்குவார், அவனை அப்படி ஆக்குவார். தேவன் இவனை குறித்து நிறைய வாக்கு கொடுத்துருந்தா என்ன, இப்போ இவன் என் கையில் இருக்கிறான், இவன் இப்போ நான் தான் ராஜாவாக இருக்கிறேன், அதிகாரத்தில் நான் செய்வேன், அது எப்படி செய்வேன்னு நான் செய்வேன் அப்படின்னு. 18ஆம் அதிகாரத்தில் இதே வாசித்த 18ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். தாவீது, அது உன்னுடைய 5ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய், தாவீது சவுல் அனுப்புறாரு தாவீதை, ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்புறாரு, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கு அனுப்புறாரு. தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்தான். கொடுத்த எந்த வேலையும் சிறப்பாக செய்கிறாரு தாவீது. இவர் அனுப்புகிறாரு, அதில் அவனுக்கு கெட்ட பேர் வரும்னு அவன் நல்ல பேர் சம்பாரிச்சிட்டு வந்துடுறான். அவன் எல்லா விதத்திலையும் மாட்டி விடுறதுக்கு ட்ரை பண்ணி ஒவ்வொன்றா அனுப்பிவிடுறான். நடப்பித்தனால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். ஒரு ப்ரொமோஷன், ஒவ்வொரு காரியத்தை செய்யும்போது ஒரு ப்ரொமோஷன், ஒரு உயர்வை தாவீது பெறுகிறார்.
என்னவென்று பெறுகிறார்? அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு கூட பிரியமாயிருந்தான். யாருக்கும் பிரியமில்லாதவனா போகணும்னு இவன் நினச்சி செய்கிறான். ஆனால் அவன் எல்லாருக்கும் பிரியமானவனா ஆயிடுறான். தாவீது எல்லா ஜனத்துக்கும் பிரியமுள்ளவனாகவும், அவன் சவுலோடு கூட அவனோடு கூட வேலை செய்கிற யாவரும் தாவீதின் மேலே பிரியமுள்ளவர்களாக மாறினாங்க. இதையெல்லாம் பார்க்க அவனுக்கு விரோதமாக அவன் செய்ய அது தாவீதுக்கு நன்மையாக போக முடியுது. தாவீதுக்கு தீமையாக செய்கிற எல்லாமே கர்த்தராலே தாவீதுக்கு நன்மையாக முடியுது. 6ஆம் வசனம், தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலிருந்தும் அநேக ஸ்திரீகள் கிராமங்கள் பட்டணங்களிலிருந்துலாம் வந்துட்டாங்க. யாரை கொன்னதை? கோலியாத்தை கொன்ன அந்த செய்தியை கேட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாம் வந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு வர்றாங்க. சும்மா புறப்பட்டு வரல. ஆட்டம் பாட்டம் டான்ஸ் இதோட புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாக்கியங்களோடும் கீத வாக்கியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். சவுல் ஒன்றும் யுத்தத்தில் ஜெயிக்கல. அவன் தான் பயந்துக்கிட்டு போவே இல்லையே. 7ஆம் வசனம், அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 என்று முறையாக பாடினார்கள். பாட்டு பாடுறாங்க. இதை அவன் கேட்குறான், இதை அவன் பார்க்குறான், கேட்குறான். இது தெரிஞ்சிருந்தா இந்த அளவுக்கு கனம், இந்த அளவுக்கு உயர்வு கிடைக்கும், இந்த அளவுக்கு கீர்த்தி புகழ்ச்சியும் கிடைச்சிருந்தா நானே கோலியாத்துக்கிட்ட போய் தலையை வெட்டுறதுக்கு போயிருப்பேனே அப்படின்னு நினச்சிருக்கலாம். போயிருந்தா சவுல் போயிருந்தா என்ன இருப்பான்? ஒரு எலியை பிடிச்சி தூக்குற மாதிரி தூக்கியிருப்பான் அவன். இப்படி பிடிச்சி இப்படி தூக்கி கொண்டு போய் தூக்கி போட்டு மேய்ச்சி கொண்டு போட்டிருப்பான். கர்த்தர் அவனோட கூட இல்லையே, மேய்ச்சி கொண்டு போட்டிருப்பான். அண்ணன் 9ஆம் வசனம் 8ஆம் வசனம், அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. எந்த வார்த்தை? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 என்று சொல்லி பாட்டு பாடி டான்ஸ் ஆன அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அந்த வார்த்தை அவனுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 16,000, எனக்கு 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம்தான் அவனுக்கு குறைவாக இருக்கிறது என்று சொல்லி அந்த நாள் முதல் கொண்டு சவுல் தாவீதை காய் மார்க்கமாய் பார்த்தான். பொறாமையும் எரிச்சலோடும் வன்கண்ணனோடும் அவனை கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோட பார்க்க ஆரம்பிச்சிட்டான். தாவீதோட கர்த்தர் பராக்கிரமசாலியாக இருக்கிறார். கர்த்தர் தாவீதோட பராக்கிரமசாலியாக இருக்கிறதுனால தான் தாவீது பராக்கிரமசாலி. கர்த்தர் தாவீதோடு பராக்கிரமசாலியாய் கர்த்தர் இருக்கிறதுனால தான் தாவீது பராக்கிரமசாலி. அதனால்தான் அவனுக்கு இந்த பேரும் புகழும் தாவீதுக்கு கிடைத்தது. தாவீதினுடைய பலத்தினாலே, அவன் சாமர்த்தியத்தினாலே அந்த கவன் கண் எரிந்து அவன் நாமத்தினாலே வெற்றி கிடைக்கல. கர்த்தருடைய நாமத்தினாலே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த கவன்களை விடுறேன். அப்போ அந்த கோலியாத் என்கிற அந்த ஒரு பெரிய எப்படி அது தீரும் என்று எல்லாரும் மண்டையை பிச்சுக்கிற நேரத்தில் தாவீது என்ப கர்த்தருடைய தாசன் மூலமாய் கர்த்தர் ஒரே ஒரு கவன்கல்லை அனுப்பி அந்த கோலியாத்தை
ஒரே வீழ்த்திட்டார். அந்த ஒரு கோலி அந்த அந்த கூழாங்கல்லாலே பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சு. கர்த்தருடைய நாமத்தினாலே புறப்பட்டு வந்த அந்த கூழாங்கல்லால், அந்த கூழாங்கல்லுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை இருந்ததுனால அது கோலியாத்தை வீழ்த்திருச்சு. இவ்வளோ பெரிய இதை இவ்வளோண்டு கூழாங்கல் கதையை முடிச்சிருச்சு. இதை யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. யாரும் வேணா முடிஞ்ச பிறகு சொல்லலாம், அடாடா நமக்கு இந்த ஐடியா வரலையேன்னு. வேற யாராவது இது கவன்கள் எரியிறன்னு கிட்ட போய் அவனை கொண்டு போய் எரியிறன்னு சொல்லி எரிஞ்சிருந்தான்னா கூட அது அவன் மேலே பட்டிருந்தா அது தூசி மாதிரி போயிருக்கும். அது அவன் மேலே பட்டிருந்தா அது தூசி மாதிரி போயிட்டுருக்கும். அவன் உடம்பு பூரா மறைச்சிருக்கிறான். கோலியாத்து எல்லாமே மறைச்சி வச்சிருக்கிறான் அவன் உடம்புல எதுவும் படாதபடி. ஆனால் இந்த இடம் மட்டும் கேப்பாக இருக்குது. கரெக்டாக அதில் தான் போகுது. அவன் எல்லாமே வெங்கல இதுகளால் மூடி வச்சிருக்கிறான். ஆனால் இந்த கண்ணு பார்க்கணுமே, அவன் சண்டை போடுறதுக்கு கண்ணு மூக்கெல்லாம் பார்க்கணுமே, இல்லைன்னா மூச்சே விட முடியாது. அவன் விட முடியாது. இந்த இடம் மட்டும் கேப்பு, அதில் கரெக்டாக பொத்துக்கிட்டு இங்கே வந்துடுச்சு. வேறு யாராவது கவன்கள் அடித்தா இங்கே பட்டாலும் கூட அவனுக்கு சேதாரம் உண்டாகாது. கர்த்தருடைய நாமமே இல்லாமல் சேதாரம் அழிவும் உண்டாகாது. அப்போ முடிஞ்ச பிறகு நான் அப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணியிருக்கலாம், அடாடா தெரியாமல் போச்சேன்னு வேணா சொல்லலாம். ஆனால் போனவங்களை அவன் கண்டிப்பாக அவன் சொன்ன வார்த்தையின்படி பறவைகளுக்கு இறையா போட்டிருப்பான். மாட்டினான்னா இறையா போட்டிருப்பான். இப்போ இவன் பார்க்குறான். 9ஆம் காய்மார்க்கமாய் பார்த்தான். 10ஆம் வசனம், மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. இப்போ தேவன் சவுல் இடத்துல இல்லை, பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே வந்துருச்சு, சவுலுக்குள்ளே வந்துருச்சு. அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். என்ன சொல்லி கொண்டிருந்தான்? தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். யாருடைய ஆவியில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான்? பொல்லாத ஆவினாலே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருக்கிறான். அவனும் அவனை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் தேவனுடைய ஆவினாலே அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதாக நினைப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் தேவனுடைய ஆவினாலே தீர்க்க தரிசனம் சொல்லலை. அவன் தேவனுடைய ஆவியில் சொல்கிறதா இருந்தால் தேவனுடைய மகனாகிய தாவீதை ஈட்டி எறிஞ்சு கொல்லணும்னு நினைக்க மாட்டான். பிறருடைய கையில் விழுந்து அவன் சாகணும் என்று அனுப்ப மாட்டான், தந்திரம் பண்ணி அனுப்ப மாட்டான். அப்போ தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது, தாவீதின் கையிலே கிண்ணறம் இருந்தது, அவன் கையில் ஈட்டி இருக்கு. சவுலுக்காக தான் அவன் கிண்ணறம் வாசிக்கிறான். 11, அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து, செவர் இருக்குன்னா செவத்தோடு வச்சு உள்ள குத்திடணும், செவரோட உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம், ஒன்று சக்குன்னு வீசுறான்னா ஒரே செகண்டுக்குள்ளே அது வந்துடும் உள்ள அவன் மேலே. ஆனால் அதுக்குள்ளே அவன் அதை விட்டு விலகணும். அது வயிற்றில் சொருகிறதுக்கு முன்னாடி அவன் விலகணும். அது என்ன ஸ்லோவாக வரும் ஈட்டி. அவன் எந்த வேகத்தில் எரியிறானோ, அந்த கொடூரமான எண்ணத்தின் வேகத்தில் எரியிறானோ, வெறித்தனமா அந்த வேகத்தில் வரும்ல, உள்ளே வரும். அது இவ்வளோ தூரத்துக்குள்ளே வரத்துக்குள்ளே அவன் விலகணும். கர்த்தர் தான் அவனை காப்பாற்றினார். கர்த்தர் தான் தாவீதை கண்மணி போல காத்தறினார். அப்படி 2 வாட்டி, அதுபோல் 2 வாட்டி சொல்லுங்க. இதை இப்படி இவன் செய்து கொண்டே வரான். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு தரமும் அப்படியே செய்துக்கிட்டே வரான். செய்துக்கிட்டு ஒரு கொடுமையாக அவனுக்கு செய்கிறான். ஒரு கொடுமையாக செய்கிறான். எந்த அளவுக்கு தாவீதை பகைத்து பழிவாங்க வேண்டுமோ, அவனை விரோதம் பாராட்டி எவ்விதத்தினையாவது மனதளவில், மனசளவில், சரீரத்தில், எல்லாத்துலேயுமே அவனை கொண்டு போடணும். மனசுலையும் அவனை கொண்டு போடணும். 12ஆம் வசனம், கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும்
தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து 13 அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாய் வைத்தான். இப்போ இன்னொரு ப்ரமோஷன், 1000 பேருக்கு அதிபதி வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரவுமாய் இருந்தான். 14 தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவன் கூட இருந்தார். 15 அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். 16 இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களும் ஆகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள், அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வரவுமாய் இருந்தான். 17ஆம் வசனம் என் கையல்ல பெலிஸ்தரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமார்த்தியாகிய மோராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன். அதான் அவனுக்கு மூத்த மகளை கொடுக்கணும். அவன் ஏற்கனவே இந்த யுத்தத்தில் ஜெயிச்சா கொடுக்கணும். அவன் யுத்தத்தில் எப்பயோ ஜெயிச்சாச்சு, ஆனால் இன்னும் கொடுக்கல. அவன் கொடுக்கவே காலம் காத்துக்கிட்டே வரான், காலம் தாழ்த்திக்கிட்டே வரான். கொடுப்பேன் என்றும் நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான். அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து 18 ராஜாவுக்கு மருமகனாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், என் தகப்பன் வம்சத்தில் எம்மாத்திரம் என்றான். சொல்றார், எம்மாத்திரம் சொல்றார். 17ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்படுது, பெலிஸ்தர்கிட்ட இவனை வேணுக்குனே வம்புக்கு இவனை போக வச்சு, வம்பு எடுக்க வச்சு, அங்கே அவங்க கையால் இவன் செத்துடணும், தாவீது செத்துடணும். அப்படி செத்துட்டா சவுல் கொன்னான்னு யாருக்கும் தெரியாது. அவன் போனான், பெலிஸ்தர்கிட்ட போனான், ஒரு பிரச்சனைக்கு சண்டைக்கு போனான், அங்கே அவன் செத்துட்டான்னு சொல்லிடணும். 19ஆம் வசனம் சவுலின் குமாரத்தியாகிய மோராப் தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்தபோது அவன் மேகலாத்தியனாகிய ஆதிரியலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள். வேற ஒருத்தனுக்கு கொடுத்துட்டான். அப்போ எப்படி இருக்கும், அவளாம் காத்திருந்தான், அவள் தான் அவனுக்கு மனைவின்னு காத்துட்டு இருந்தான். எல்லாமே அந்த பிள்ளையினுடைய தகப்பனும் வாக்கு கொடுத்தான். அவன் அதுக்கு எல்லாம் தகுதியானவன் தாவீது. ஆனால் அந்த நேரம் வரும்போது கரெக்டாக தாவீதை கழுத்தறுக்கிறான். அப்போ அவன் மனதை மிகவும் வேதனையும் மனநோவும் உண்டு பண்ணுறான். அது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் கொடுப்பேன்னு சொல்கிறத நீ நம்பி காத்துட்டு இருந்த பற்றியா, அது ஒன்று கொடுக்காம நான் வேற ஒருத்தர் கொடுத்துட்டேன். அதை நீ பார்த்து நீ மனம் தருன்னு சொல்லிட்டு, இப்போ அவனுடைய மகளுக்கும் அது சந்தோஷமாக இருக்குமா? இருக்காது இல்லையா? இருக்காது. அடுத்தது 20ஆம் வசனம் சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதை நேசித்தாள். இன்னொரு மக இருக்கா அவனுக்கு. யாருக்கு? சவுலுக்கு இன்னொரு மக இருக்கிற. அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று திரும்ப இது கொடுக்கல, அடுத்தது கொடுப்பேன். அவன் நேசிக்கிறான் என்று கேள்விப்பட்டு அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது. இன்னும் 2வது பொண்ணு அவனை நேசிக்கிறான்னு ராஜாவுக்கு சொல்கிறாங்க. அது அவனுக்கு சொந்தம். அப்போனா அவன் நம்ம சொல்கிறபடிலாம் கேட்பா, இவனை காலி பண்ணிடலான்னு. மூத்தவ அப்படிப்பட்டவ கிடையாது. கெட்டினான் புருஷன் பக்கமாக இருப்பா. இவ கட்டினானா புருஷன் பக்கம் இருக்க மாட்டான், நம்ம பக்கம் இருப்பான்னு நினச்சிட்டு இவன் அதனால தான் சந்தோஷப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்குது. சந்தோஷமாக இருந்து அவனுக்கு 21 அவள் அவனுக்கு கன்னியாக இருக்கவும், அதாவது தான் மக அவன் தாவீதுக்கு கன்னியாக இருக்கவும், பெலிஸ்தரின் கை அவன் மேல் விடவும் அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் எண்ணி தாவீதை நோக்கி, நீ என்னுடைய 2ஆம் குமாரத்தினால் இன்று எனக்கு மருமகனாவாய் என்றான். நான் 2வது பொண்ணை உனக்கு கொடுக்குறேன், மருமகனாவாய் என்றான். 22 பின்பு சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நீங்கள் தாவீதோடு இரகசியமாக பேசி, இதோ ராஜா உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், அவருடைய ஊழியக்காரர் எல்லோரும் உம்மை சிநேகிக்கிறார்கள் என்றும்
எப்பொழுது நீ ராஜாவுக்கு மருமகனாகனால் நலம் என்று சொல்லுங்கள். நீ மருமகனானால் நல்லதுன்னு அவனுக்கு சொல்லுங்க. ராஜா அவன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறாரு, நடந்தாலாம் மறந்துரு, பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லி. 23 சவுலின் ஊழியக்காரர் இந்த வார்த்தைகளை தாவீதின் செவிகளில் கேட்க பேசினார்கள். அதான் வேணுன்னே பேசினார்கள். அப்பொழுது தாவீது தன் ராஜா மருமகனாகிறது லேசான காரியமா, ராஜாவுக்கு மருமகனாவது லேசான காரியமா, நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன் என்றான். தடவை ஏமாத்தினதை மறந்துட்டு திருப்பியும் பேசுகிறாரு. அந்த விருப்பம் இவங்கிட்ட இன்னும் சாகலை தாவீதின் இடத்துல. என்னமா இருக்கிறேன். 24 தாவீது இன்னபடி சொன்னான் என்று சவுலின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவித்தார்கள். 25 அப்போது சவுல் ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 நுனித்தோள்களினால் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழிவாங்க விருப்பமாய் இருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றான். தாவீது பெலிஸ்தரின் கையினால் விட பண்ணுவதே சவுலுடைய எண்ணமாய் இருந்தது. பிளான் போட்டான். 2வது மகளை கொடுக்குறேன், 2வது மகளை கன்ஃபார்மாக கொடுக்குறேன், ஏமாற்ற மாட்டேன்ற மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு நீ 100 பெலிஸ்தர்களுடைய நுனித்தோலை வெட்டி கொண்டு வந்துரு. நுனித்தோலை வெட்டி, அப்போ எவ்வளோ கலவரம் ஆகும் இல்லையா? பெரிய கலவரம் உண்டாகும். போய் 100 பேரை பிடிச்சி வெட்டி அந்த 100 நுனித்தோலை எனக்கு கொண்டா. 2வது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. 2வது பொண்ணை இப்போ அவன் நுனித்தோலை வெட்ட அங்கே போனான்னா அவனுக்கு ஒன்று போட்டுருவாங்க. என்கிட்ட அவன் எல்லாமே பிளான் பண்ணி அனுப்புகிறான். போன காரியம் அவன் 100 நுனித்தோலை எடுத்துன்னு வந்துட்டான். 100 நுனித்தோலை எடுத்துக்கிட்டு வந்துட்டான் தாவீது. யாரால் வர முடியும்? கர்த்தருக்கு பிரியமில்லை நுனித்தோலை எடுத்துக்கிட்டு இங்கே வான்னு. ஆனால் அவன் அனுப்பின காரியத்தில் அவனை அழிக்க, அவனை இதில் சிக்கி, இதில் மாட்டி, இதில் அழிக்கணும் என்ற அந்த நோக்கத்தை தாவீதை ஒப்புக்கூடாதபடி தேவனுடைய உன்னத சித்தம் இருக்கிறதுனால, தேவனுடைய பிரியம் தாவீதின் மேலே இருந்ததுனால, தேவன் அவனுக்கு வாக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் இருக்கிறதுனால, தேவனுடைய அன்பும் கிருபையும் அவன் மேலே அளவற்று இருக்கிறதுனால அவனை சத்ருவின் விருப்பத்துக்கு என்ன செய்யலை? ஒப்பு கொடுக்கலை. வரமாட்டான்னு நினச்சான். 100 நுனித்தோலை எடுத்துனே வந்துட்டான். எடுத்துக்கிட்டே வந்துட்டான் பாருங்க. 27ஆம் வசனம், அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னே தாவீது எழுந்து தன் மனுஷரோடு கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தரின் 200 பேரை வெட்டி அவர்களின் நுனித்தோலை கொண்டு வந்தான். ராஜா 100ன்னா 200 எடுத்துகிட்டு வந்தான். நுனித்தோலை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டான். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் 29ஆம் வசனம், ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு அந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்ருவாய் இருந்தான். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. யார் மேலே வந்தது? சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்து கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்து கொண்டிருந்தான். இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு. இப்போ தாவீதுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. 2வது மகளை கட்டி கொடுத்துட்டான். இப்போ மருமகன் தாவீது மருமகன். இப்போ அவன் வீட்டில், அவன் அரண்மனையில் இந்த சுரமண்டலத்தை வாசிக்கிறான். 10ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டினாலே சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். 18ஆம் அதிகாரத்தில் குத்த வந்தான் இல்லையா? 2 முறை குத்த வந்தான். கர்த்தர் அவனை காப்பாற்றினார், தாவீதை காப்பாற்றினார். இந்த 19ஆம் அதிகாரத்திலும் திரும்ப குத்த வரான். மருமகனான பிறகு மருமகன்
ஆன பிறகு குத்த வரான். ஈட்டியை கையினாலே பிடித்து கொண்டு தாவீது தன் கையினாலே சுரமண்டலத்தை வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டினாலே சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகியதினாலே அவன் எறிந்த ஈட்டி சுவரிலே பட்டதும் தாவீது அன்று ராத்திரி ஓடிப்போய் தன்னை தப்புவித்து கொண்டான். கர்த்தர் கண்மணியாய் காத்துட்டார், தப்ப வச்சு காத்துட்டார். இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை அங்கே நடக்குது. சவுல் வீட்டில் தாவீதை கொல்ல வேண்டும் என்கிறது நடக்குது. வெளியே போனாலும் கொல்ல வேண்டியது நடக்குது, யுத்தத்துக்கு போனாலும் கொல்ல வேண்டியது நடக்குது, ராஜாங்க காரியமாய் போனாலும் அங்கே கொல்லப்பட வேண்டியதாக இருக்குது. தாவீது தன் அலுவலர்கள் காரியமாய் போனாலும் கொல்ல வேண்டியதாக இருக்கு. தாவீது தன் தகப்பன் வீட்டுக்கு காரியத்தில் போகிறதா இருந்தாலும் அவனை கொல்ல வேண்டியதாக இருக்குது. அவன் மனைவியோடு இருக்கிற இதுலையும் அவனை கொல்ல வேண்டியதா. ஆக எல்லா பக்கத்திலையும் தாவீதை கொன்று போட வேண்டும் என்று. ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவன், கண்மலையாகிய தேவன் அவனோடு இருந்து அவனை கண்மணியாய் காத்து வர, அவனை கண்மணியாய் காத்து வரார். 11ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் வீட்டுக்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, நீர் இன்று ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்புவித்து கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொன்று போடப்படுவீர் என்று சொல்லி. 12ஆம் வசனம். மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டால் அவன் தப்பி போனான். பொண்ணுகிட்ட சொல்லி அனுப்புகிறான், நீ நைட்டு இங்கேயே பெட்ரூமில் என்ன பண்ணிடு, இருக்க வச்சிடு. அங்கே என்ன செய்திரு, இருக்க வச்சிரு, பெட்ரூமில் இருக்க வச்சிரு. நான் நாளைக்கு அவன் வந்து காலையில் விடிய காலமே வந்து அவனை பிடிச்சி கொண்டு போயிடுறேன். எதுக்கு, கொன்று போடுறதுக்கு. அவங்கிட்ட சொல்கிறா. அதுக்கு அவள் சம்மதிப்பான்னு நினச்சி சொல்கிறான் தான் மகக்கிட்டே. அவள் சொல்கிறா, நீங்கள் இருக்காத, தப்பிச்சு போயிடுங்க, இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு ஜன்னல் வழியாக இறக்கி விட்டுறான். அது வழியாக தப்பிச்சு போயிடுறான். 13ஆம் வசனம். மீகாலோ ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதன் தலைமாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டியினால் மூடி வைத்தாள். 14. தாவீதை கொண்டு வர சவுல் சேவகரை அனுப்பின போது அவர் வியாதியாய் இருக்கிறார் என்றார். அப்பொழுது தாவீதை பார்க்கிறதற்கு சவுல் சேவகரை அனுப்பி அவனை கொன்று போடும்படிக்கு படுத்திருக்கிற கட்டிலோடு தூக்கிட்டு வாங்கன்னு, படுத்திருக்கிற கட்டிலோடு கூட பிடிச்சி தூக்கிட்டு வாங்கன்னு, கட்டலோடு அவனை என்னிடத்துக்கு எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்றான். 16. சேவகர் வந்தபோது இதோ சுரூபம் கட்டிலின் மேலும் வெள்ளாட்டு தோல் அதன் தலைமாட்டிலும் கிடக்க கண்டார்கள். 17. அப்பொழுது சவுல், நீ இப்படி என்னை ஏத்து என் பகஞ்சனை தப்பவிட்டு அனுப்பினது என்ன என்று மீகாளிடத்தில் கேட்டான். மீகாள் சவுலை நோக்கி, என்னை போகவிடு, நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று என்னிடத்தில் அவர் சொன்னார் என்ன. மீகாள் தாவீது மக தானே, தாவீது மகளா, மனைவி. தாவீதுக்கு அவ மனைவி, சவுலுக்கு மக. சவுளுடையது கொஞ்சமாவது இருக்காதா மீகாலுக்கு? அதனால் அவள் சொல்கிறா, நீங்கள் என்ன அவரை பிடிச்சி வைங்க சொன்ன. அவர் என்ன சொன்னார்னா, என்ன உன்னை கொண்டு போடாமல் உன்னை உயிரோட விட்டு போகிறேன்னு போனாருன்ற. நீ ஏன் சாவணும் என்னால் அப்படின்னு சொல்லி என்ன கொல்லாமல் விட்டுட்டு போனார். நீ ஏன் போக விட்டேன்றாரு சவுல் மகளை பார்த்து. நீ ஏன் அவனை போக விட்ட, ரூமில் இருந்தவனை ஏன் போக விட்டேன்னு. அதுக்கு அவ சொல்கிறார், என்ன உயிரோட விட்டுட்டு போயிருக்காருன்னு. அவ சொல்கிற, என்னை உயிரோட விட்டுட்டு போயிருக்கிறாரு, என்ன போக விடுன்னு சொல்கிறீங்களே. அவர் நான் ஏன் உன்னை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாரு என்று சொன்னான். எப்பொழுது? 19ஆம் அதிகாரம் 17. இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா
சவுல் தாவீதை கொல்ல வேண்டும் கொல்ல வேண்டும் கொல்ல வேண்டும் கொல்ல வேண்டும் என்று நித்தமும் இதே வேலையை பண்ணி 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 ஒவ்வொரு கட்டங்களாக காலகட்டங்களாக கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாரு, கொல்ல வேண்டும் கொல்ல வேண்டும் என்று. இங்கே இப்படி இருக்குது. இன்னொரு இடத்துல எந்தெந்த காலகட்டத்தில் தேவ பிள்ளைகள் எல்லாம் தேவ சித்தத்துக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு வாழ்கிற பிள்ளைகளுக்கு இங்கே தாவீது சந்தித்த முதல் யுத்த காலத்தில் சந்தித்தது கோலியாத் என்பவனை, அந்த ராட்சதனை. அவ்வளோ உயரமாக இருக்கிற அந்த ராட்சதனை, அவ்வளோ உயரமாக இருக்கிற பிரம்மாண்டமான உயரத்தில் இருக்கிற அந்த ராட்சதனை வச்சு சாத்தான் பயமூர்த்தி எல்லாரையும் அவனுக்கு கீழ்ப்படிய வைக்கணும்னு பண்ணி அடிமையாக்கணும்னு எத்தனம் பண்ணால் அதை கர்த்தர் நிறைவேறாதபடி தாவீதின் மூலமாக எல்லாவற்றையும் அவமாக்கி போட்டார். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். தானியேல் 3ஆம் அதிகாரம். நாம் பலமுறை கேட்டதாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை. 1ஆம் வசனம். ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து. 60 முழம் உயரம். கோலியாத்து ராட்சத மனுஷனாய் 10 அடி உயரத்தில் இருந்தான். எத்தனை அடி உயரத்தில்? 10 அடி உயரத்தில். இங்கு சிலை 60 முழம் உயரம். கிட்டத்தட்ட யூத புஸ்தகத்தின்படி பார்த்தால் 120 அடி உயரம். 120 அடி உயரம். 120 அடி உயரம். 6 முழம் அகலம். 6 முழம் அகலம். அப்போ கிட்டத்தட்ட 12 அடி அகலமும் 120 அடி உயரம் உண்ட பிரம்மாண்டமான ஒரு சிலையை அங்கு பண்ணுவித்தான். இந்த சிலையை பண்ண அவன் உத்தரவு கொடுத்தது சாத்தானால் உத்தரவு கொடுக்குறான். சாத்தானால் இவன் உத்தரவு கொடுத்து வரும்போது இதை எல்லாரும் செய்ய சம்பந்தமானவங்க எல்லாம் இதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதையெல்லாம் இவங்க இதெல்லாம் செய்ய ஆரம்பிக்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க, இது எதுக்கு செய்கிறாரு ராஜா, இது என்னத்துக்காக செய்கிறாரு ராஜா, எங்கேயாவது கோயிலில் கொண்டு போய் வைக்கிறதுக்காகவா? கோயிலில் கொண்டு போய் வைக்கணும்னா அதுக்குன்னா அப்புறம் கோயில் எவ்வளோ பெருசாக இருக்கணும், அது உள்ளே கொண்டு போய் இதை வைக்கணும், இல்லை கோயில் வாசலில் வைக்கிறதுக்கா, வேறு எதுக்கு இவர் வைக்கிறாருன்ற விவரம் யாருக்கும் தெரியாது. ராஜா செய்ய சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் செய்ய சொன்ன ராஜாவுக்கும் அதுக்கு பின்னணித்தில் அவனுக்கு பின்னணித்தில் சாத்தானாகிய பிசாசனுடைய கிரியை நேபுகாத் நேச்சாருக்கு தெரியாது. அவன் பிசாசு சொன்னபடியே அவன் உத்தரவு கொடுத்து, அவன் ராஜாவாக இருந்த சமஸ்த இதுக்கு ராஜாவாக இருந்ததுனால உத்தரவு கொடுத்து அதை செய்ய சொல்கிறான். 2ஆம் வசனம். பின்பு ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவர்களையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளிலுள்ள உத்தியோகஸ்தர்கள் யாவரையும் நேபுகாத் நேச்சார் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைப்பனுப்பித்தான். அப்போ அதை ஆரம்பிக்கிற ஒரு நாள், சிலையை ஓப்பன் பண்ணுற ஒரு நாள், அதை கும்பிட வைக்கிறதுக்கு ஒரு நாளை ஏற்பாடு செய்கிறான். பிரதிஷ்டை பண்ணுற நாளை ஏற்பாடு செய்து அதற்கு எல்லாருக்கும் அழைப்பு அனுப்புகிறான். 3ஆம் வசனம். அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து. அப்போ புடலாம் நடக்குது. ஒரு சிலைக்கு எதுக்கு எல்லா தேசத்தின் ஆட்களையும் வர வைக்கணும்? தேசத்து அதிபதிங்க, அதிகாரிங்க, தலைவருங்க, நியாயாதிபதிங்க, நீதி அரசருங்க, இவங்கன்னு எல்லா நாடுகளில் இருக்கிற அத்தனை உத்தியோகஸ்தர்கள் இவ்வளோ பேர் எதுக்கு வர வைக்கணும்? ராஜா வர வைக்கணும். ராஜாவுக்கு என்ன வந்தது? அதுக்கு எவ்வளோ செலவாகும்?
அவ்வளோ பேரை அவன் வர வைக்கிறான். நோக்கம் என்ன? பின்னணித்தில் பிசாசினுடைய நோக்கம் வேறு விதமாய் இருந்தது. இப்போ எல்லாரும் அழைப்பு கொடுத்தவங்க அத்தனை பேரும் வந்து சேர்ந்துட்டாங்க. ராஜா அழைப்பு கொடுத்துட்டார், எல்லாரும் வாங்க. 120 அடி சிலை உயரம், 12 அடி அகலம், 12 அடி அகலம் உள்ள சிலை எல்லாம் கொண்டாந்தாச்சு. அத்தனையும் செஞ்சு எல்லாம் நிறுவியாச்சு, அழைப்பு எடுத்து வச்சாச்சு. எல்லா நாடுகளிலிருந்தும் அந்தந்த நாட்டு தலைவர்கள் எல்லாரும் அது சம்பந்தமானவங்க, நியாயாதிபதிகள், தலைவர்கள், அதிகாரிகள், விசாரிப்புக்காரர்னு ஒரு பெரிய லிஸ்டே போகுது. நீதி சாஸ்திரிகள் அத்தனை பேரும் வந்து சேர்த்துட்டாங்க. லட்ச பேர்கள் வந்து சேர்ந்தாச்சு. 4ஆம் வசனம், கட்டியக்காரனும் உரத்த சத்தமாய் சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாக உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், எக்காலம், நாதசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரா முதல சகலவிதமான கீத வாக்கியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்றான். ஆதலால் சகல ஜனங்களும் எக்காலம் முதலான சகலவிதமான கீத வாக்கியங்களின் சத்தத்தை கேட்ட உடனே சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள். இப்போ சொல்கிறான், எல்லாரும் பணிந்து கொள்ளணும் அந்த சிலையை பணிந்து. அப்போ இந்த சிலைன்னு சொல்கிறது இங்கே சிலை. அப்போது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனையாக வருது ஒரு சிலை மாதிரி. ஒரு பிரம்மா நம்மளால் அதை மேற்கொள்ள முடியாத ஒரு பிரச்சனை, ஒரு வியாதின்னு ஒன்று வந்தால், ஐயோ இதுவான்னும் போது அது தீராது, அது தீரவே தீராது. அப்படியா, கேன்சரா அப்படின்னு இந்த நோய்வாய்ப்பட்டவங்க கேட்டாலும் அவங்களும் ரொம்பவே நொடிஞ்சிருவாங்க. அது எந்த விதமான கேன்சர்லேயே நிறைய வகைகள் இருக்குது. அதில் எந்த வகையாக இருந்தாலும் அதை கேட்கும் பொழுது இது மருத்துவத்தில் கொஞ்ச நாளைக்கு ஒரு சில மாதங்கள் வேண்டுமானா, மிஞ்சி போனால் ஒரு வருஷம், அதிகம் அதுக்கு மேலே தாங்காது, அவ்வளோதான். சில மாதங்கள் தான், மிஞ்சி போனால் ஒரு வருஷத்துக்கு மேலே தாங்காது அப்படின்னு வழக்கமாக சொல்கிற ஒரு வழக்கம். இத்தனாவது ஸ்டேஜ், 3வது ஸ்டேஜ், 4வது ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அப்போ அது ஒரு இது மாதிரி வந்து நிற்குது, ஒரு பொற்சிலை மாதிரி வந்து நிற்குது. இதன் இடத்துல நீ பணிஞ்சுக்கோ. இந்த வியாதியை வேறு யாராலையும் குணமாக்க முடியாது. வியாதியாகி என்ன பணிஞ்சுக்கோ, வேதியாகி என்ன நீ நேசிதுக்கா பணிந்துக்கோ. இப்படி ஒன்றும் என்னென்ன பிரச்சனையை, பணப்பிரச்சனையிலேருந்து எல்லாமே சாத்தான் கொடுக்குற அத்தனை இதில் அவன் சொல்லுகிறபடி, அவன் விரும்புகிறபடி நடந்துக்கோ. உன் பிரச்சனை முடியாது. கொண்டு வந்தவனே அவன் தானே, அவன் எங்கேருந்து கொண்டு வந்த பிரச்சனையை முடிக்க போகிறது கிடையாது. பிரச்சனையை முடிக்கிறவர் கர்த்தர் தான். சாத்தான் பேச்சையை கேட்கல, கர்த்தர் பேச்சை கேட்டால் பிரச்சனை முடிஞ்சிடும். கர்த்தர் சொன்ன பேச்சின்படி நடக்க ஆரம்பித்தா பிரச்சனை முடிஞ்சிடும். கர்த்தர் பேச்சை கேட்காம வந்த கோலியாத்துகளாக இருந்தாலும் அந்த கோலியாத்துகளை வீழ்த்துறதுக்கு திரும்ப கர்த்தர் பாதத்திலே மனம் திரும்பி கர்த்தர் பாதத்திலே விழுந்து கிடந்தா கர்த்தர் கோலியாத்தை வீழ்த்தி விடுவார். கர்த்தருக்கு கோலியாத்து ஒரு மேட்டர் இல்லை, கர்த்தருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. மனுஷராகிய நமக்கு தான் அது ஒரு விஸ்வரூபம் போல் இருக்குது. ஒவ்வொரு காரியமும் விஸ்வரூபம் போல் இருக்குது. தலைக்கு மிஞ்சினது, நம்மளால் அதை எட்ட முடியாத அளவுக்கு இருக்குது. இங்கே சிலை 120 அடி சிலை, அங்கே கோலியாத்து 10 அடி உயரம் உள்ளவன், இவ்வளோ அகலம் 10 அடி உயரம் உள்ளவன், 10 அடி உயரம். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் மலை போல் இருக்கிற காரியங்கள். நம்மால் அது தீர்த்து கொள்ளவே முடியாத நம்மை விடுவித்து கொள்ள முடியாத காரியம். அதுபோல் இந்த சிலை என்பது அப்படி இருக்குது. அப்போ வியாதி வந்துடுது, ஒரு வியாதி, ஒரு கேன்சர் வியாதின்னு வச்சுக்குவோம், வந்துடுது. அப்படின்னும்போது இது குணமாகாது. ஏன்னா வேதத்தில் அப்படி இல்லை. கர்த்தரால் குணமாகாத காரியம், கர்த்தரால் செய்ய முடியாத அற்புதங்கள் ஒன்றும் கிடையாது.
கர்த்தர் தன்னுடைய மனித அவதாரமாய் வந்த காலத்தில் கோடிக்கணக்கான பேருக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்திருக்கிறார். மரித்தவங்களை உயிரோட கூட கொண்டு வந்திருக்கிறாரு. எப்பேற்பட்ட வியாதிஸ்தர்களும் சொஸ்தம், வியாதியிலே அது எந்த வியாதி நமக்கு குறிப்பிடப்படாவிட்டாலும் வியாதி என்ற வகையில் என்ன இருக்கோ அத்தனையும் சொஸ்தமாக்கினார் என்று சொல்லி, அவர் தழும்புகளாலே சுகமாகிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் செய்ய முடியாத அதிசயம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் செய்கிறார். அப்போது ஒரு வியாதி அவர்களை என்ன செய்யுது, கொன்றுவிடும் என்று சொல்லி, அப்போ அந்த வியாதியை குறித்து அந்த வியாதிக்கு தகுந்தவாறு அதுக்கு ஒத்துழைச்சி அது பின்னாடியே அது பிரகாரமாகவே அதுக்கு பணிஞ்சுக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க பிழைக்க மாட்டாங்க. அந்த வியாதியை கர்த்தருடைய நாமத்தினால எதிர்த்து கர்த்தருடைய நாமத்தை அந்த வியாதிக்கு எதிராக கூறி கர்த்தருடைய நாமத்தையும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி கர்த்தருடைய இரத்தத்தை அறிக்கை செய்து பூசிக்கொண்டு அந்த இரத்தத்தை குடித்து அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த கேன்சர் வியாதியிலிருந்து சுகமாகி விடுதலையாகி வர்றவங்க இருக்காங்க. இப்போ நம்ம அநேகரை பார்க்குறோம், கேன்சர் வியாதி என்று கேள்விப்படுறோம், பட்டுன்னு போகிறவங்களும் இருக்காங்க. பட்டுன்னு சமீபத்தில் கூட சிலர் கடந்த சில நாட்களுக்கு முன்னு கூட கடந்து போயிட்டாங்க. அப்படின்னும்போது ஒன்று இப்படி போல ஒரு சிலையை போல் நிற்கிற இந்த காரியத்துக்கு சிலதான நிறுத்தி இருக்கிறான். நமக்கு என்ன இருக்குது, அதுவும் ஒரு தெய்வமோ தெய்வம் இல்லையோ, ரைட், போய் விழுந்துருவோன்னு சகிட்டு மினிக்கு எல்லாரும் விழுகிறார்கள். ஆனால் சிலையை வணங்கக்கூடாது. உருவத்தால் செய்ய எந்த உருவத்தாலும் செய்தவைகளை நாம் பணிந்து கொள்ளக்கூடாது என்று தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். வேதத்தில் கட்டளையிட்டிருக்கிறார். தேவனே அன்றி ஒரே தேவனாகிய கர்த்தரையே அன்றி வேறு ஒன்றையும் வணங்கக்கூடாது, அதை நமஸ்கரிக்கக்கூடாது. அது பறவையானாலும் ஊரும் பிரயாணையானாலும் வானத்து பறவைகளானாலும் கடல்வாழ் ஜந்துக்களானாலும் எந்த வகை உருவம் உள்ள எதையும் வணங்கக்கூடாது என்று கட்டளை கொடுத்திருக்கிறார். விக்கிர ஆராதனை கர்த்தருக்கு மிகுந்த கோபத்தை உண்டு பண்ணக்கூடியது. நம் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரித்து விடுகிறது. விபச்சாரம் வேசித்தனமும் தேவனுக்கு கோபமும் நம்மை தேவனிடத்திலிருந்து பிரித்தும் விடுகிறது. தேவனிடத்திலிருந்து நம்மை பிரித்து விடுகிறது. இப்போ சாத்தானுடைய இது என்ன, இதே இடத்துல அந்த மாகாணத்தில் இருக்கிற சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்கிற அந்த 3 நபரை தேவனிடத்திலிருந்து பிரிச்சிடணும். தேவன் அவர்களுக்கு வச்சிருக்கிற தேவன் நோக்கம் நிறைவேறக்கூடாது. அது என்னமோ சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோக்கு அவர் வைத்திருக்கிற சித்தமும் நோக்கமும் என்னவோ அது நமக்கு தெரியாது. ஆனால் சாத்தானுக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை பிடிக்கலை. ஏன்? அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தருடைய சித்தத்தை மட்டும் செய்கிற பிள்ளைங்க, கர்த்தருக்கு பிடிக்காததை செய்யாத பிள்ளைங்க. இப்போ அவனுக்கு இத்தனை லட்சம் ஜனங்க மேலே அவனுக்கு கண் இல்லை, அந்த 3 பேர் மேலே தான் அவனுக்கு கண். இந்த சிலையை கொண்டு வந்து நிறுத்தினதும் அதுக்காகவே. அவர்கள் வணங்க மாட்டார்கள் என்று அறிந்து அவன் தேவன் அவர்களுக்கு கொடுத்த கட்டளை அது அவருக்கு உயிர்களுக்கு மேலாக அதை மதிப்பார்கள் என்று தெரிந்து அந்த கட்டளையை அவர்களுக்கு மீற செய்யணும்னா ராஜாவுடைய கட்டளையா இது வரணும். நாட்டை ஆளுகிற ராஜாவுடைய கட்டளையா இது வரணும். அப்போ ராஜாவுடைய கட்டளையை மறுத்தா மரண தண்டனை. அதனால் ராஜாவுடைய கட்டளையை மீற முடியாது. இவர்கள் கட்டாயம் அடிபணிஞ்சே தீருவார்கள் என்கிற நோக்கத்தில் தான் அவர்களை வெளியே கொண்டு வரணும் என்று சொல்லி 11ஆம் வசனம் பாருங்க. எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட வேண்டும். ராஜாவாகிய நீர் கட்டளையிட்டீரே, பாபிலோனின் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை, அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற் சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் உக்கரம் கோபம் கொண்டு
உக்கரம் கோபம் கொண்டு சாத்ராதுக்கும் மேஷாக்கையும் ஆபத் நேகையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷர் ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்டபோது நேபுகாத் நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராத் மேஷாக் ஆபத் நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது உண்மைதானான்னு கேட்குறார். உண்மையான்னு கேட்குறார். இப்போதும் அவர் சொல்கிறார், இப்போதும் அடுத்த வசனத்தை, இப்பொழுதும் எக்காலம் 15ஆம் வசனம், இப்பொழுதும் எக்காலமும் நாதசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீதங்களின் சத்தங்களை நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தா நல்லது. பணிந்து கொள்ளாதிருக்கிறீர்களானால் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்று சொல்கிறான். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, தேவன் நம்மளை எந்த விதத்தில் தப்புவிப்பார்? உங்களை தேவன் தப்புவிக்க மாட்டார். தேவன் உங்களுக்கு நன்மை செய்ய மாட்டார். தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டார். தேவன் உங்களுக்கு கிருபையாக இருக்க மாட்டார். தேவன் உங்களை மன்னிக்க மாட்டார். உங்களுக்கு இறக்க மாட்டார். உங்களுக்கு சுகம் கொடுக்க மாட்டார். உங்களுக்கு சொன்ன நன்மைகளை கொடுக்க மாட்டார். உங்களுக்கு சொன்ன ஆசீர்வாதங்களை தரமாட்டார். உங்கள் பிரச்சனையை கர்த்தர் முடிக்க மாட்டார் என்று இது சொல்கிறது யார்? இது எந்த மனுஷன் மூலிமா வந்தாலும் இந்த பொற்சிலையை நீத்தி வச்சிருக்கிற அந்த சாத்தான் தான். அந்த பொற்சிலை அங்கே நிற்க வச்ச இடத்துல நிற்குது. இந்த பொற்சிலை அங்கங்கே நடக்குது. அங்கங்கே எந்தெந்த வீட்டுக்கோ எந்தெந்த இடங்களுக்கோ எங்கெங்கெல்லாம் போகணுமோ இது போகுது. இது ஒரு 6 அடிக்குள்ளே இருக்கும். இல்லை 6 அடி 6.25 அடிக்குள்ளே தான் இருக்கும். இது அதிகபட்சம் இதுக்குள்ளே தான் இருக்குது. அங்கங்கே போயின்னு இருக்கும். ஒன்று பேண்ட் சட்டைக்குள்ளே போவோம், ஒன்று சேரீக்குள்ளேருந்து போவோம், ஒன்று சுடியர்லேருந்து போவோம், ஒன்று எதில் என்னென்ன இது ட்ரெஸ்ஸோ அதுக்குள்ளேருந்து பூந்து போவோம். அது பூந்து போய் இது சொல்லும், என் கைக்கு விடுவிக்கிறவன் யார்? என் கைக்குலேருந்து விடுவிக்கிறவன் யார் என்று அவன் சொல்லுகிறான். விடுவிக்க போகிற தேவன், விடுவிக்க போகிறது யாருன்னு சொல்ல, விடுவிக்க போகிற தேவன் யார்? தேவன் யார் என்றான். 16 சாத்ராத் மேஷாக் ஆபத் நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. இது எங்கள் கடவுள் நம்பிக்கையை பொறுத்தது, கடவுள் நம்பிக்கை சம்மந்தமானது. இதில் நீங்கள்லாம் தலையிடவே முடியாது. நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு நாங்கள் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ராஜாங்கம் சொல்கிறீங்க, ராஜாங்கத்துக்குரிய காரியங்களை சொல்கிறீங்க, அதுக்கெல்லாம் ரைட். ஆனால் இதுக்கு உங்களுக்கு என்ன இல்லை, இது கிடையாதுன்னு சொல்லிட்டு 17 நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலைகளை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று சொல்கிறாங்க. இது சொன்ன ஒன்று இன்னும் அவனுக்கு கோபம் அதிகம் வருது. அவனுக்கு இன்னும் கோபம் அதிகம். அப்போது நேபுகாத் நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராத் மேஷாக் ஆபத் நேகோ என்பவர்களுக்கு விரோதமாக அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாக சூடாக்கும்படி சொல்கிறான். இன்னும் சூடாக்குங்க, இன்னும் சூடாக்குங்க, இன்னும் சூடாக்குங்கன்றான். கொளுத்து விடுங்கன்னு. அப்படின்னா கஷ்டத்தை இன்னும் அதிகமாக்குங்க, கஷ்டத்தை இன்னும் அதிகமாக்குங்க, உபத்திரவத்தை இன்னும் அதிகமாக்குங்க, வேதனையை இன்னும் அதிகமாக்குங்க, ஏமாற்றத்தை இன்னும் அதிகமாக்குங்க, இன்னும் காலதாமதமாக்குங்க, என்னென்ன வகையிலெல்லாம் கண்ணீரை அதிகமாக்குங்க, இன்னும் என்னென்னலாம் அவமானமாக என்னென்னலாம் கண்ணீர் வடிக்க முடியுமோ எந்த அளவுக்கு அதிகமாக்க முடியுமோ அதிகமாக்குங்க. தேவன் விடுவிக்க மாட்டார். இனி ராஜா உத்தரவுக்கு கீழ்ப்படிவோன்னு இவனுங்களை பணிய வைப்போம் என்று. சாத்ராத் மேஷாக் ஆபத் நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்போது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். இப்போ அந்த ஜனங்க எல்லாம் என்ன பார்த்துட்டு இருந்திருப்பாங்க? அதில் இருந்தவங்க அத்தனை பேரும் ராஜாவை சேர்ந்தவங்க, இதுக்குன்னே பழி வாங்கணும்னு இருந்தவருங்க,
கொலவெறி பிடிச்சவனுங்க. சாத்ராத் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த தானியேல் எல்லாம் உயிரோடு கூட இருக்கவே கூடாதுன்னு அந்த அரண்மனையில் இருந்தவனுங்க. அந்த அரண்மனை ராஜாவோட சமூகத்தை சேர்ந்த அதிகாரிங்க, எத்தனை பொல்லாப்பு நிறைஞ்சவனுங்க, எத்தனை தேசாதிபதிங்க, எத்தனை நியாயாதிபதிங்க, எத்தனை பொக்கிஷக்காரர்கள், எத்தனை பேர் இருக்கானுங்க. அவ்வளோ பேரும் இருக்கக்கூடாது. சாத்ராத் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் இருக்கவே கூடாது என்று இருக்கிறவர்கள் இப்போ எல்லாம் ஒட்டு மொத்தமாக இருக்கவே கூடாது. இப்போ ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சிருக்கு. இப்போ இவர்களை உள்ள தூக்கி போடணும். இது பரிந்தும் அவர்கள் தேவன் வந்த மாதிரியே தெரியல. சாத்ராத் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய தேவன், தானியேலின் தேவன் வந்த மாதிரியே தெரியல. வந்த மாதிரியே தெரியல. அப்போ 22 ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடியினால், சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினால் அக்கினி ஜுவாலையானது சாத்ராத் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷர்களை கொன்று போட்டது. அவங்கள தூக்கி கொண்டு போனவங்க அவங்களாம் இறந்துட்டாங்க. அந்த அக்கினி ஜுவாலையினுடைய வெப்பம் வீசுகிற அந்த வெப்பத்தினால அவர்கள் செத்து போயிட்டாங்க. அவங்க செத்து போயிட்டாங்க. 23 சாத்ராத் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய விழுந்தார்கள் என்று போட்ட அடுத்த வசனமே, அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்த உட்கார்ந்திருந்த சீட்டிலேருந்து அவன் கடகடன்னு எந்திரிச்சு வந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷர்களை அல்லவா கட்டுண்டு அக்கினியிலே போடுவித்தோம் என்றார்கள். அவர்கள் ராஜாவுக்கு பிரயுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறார்கள். அக்கினியில் உலாவ முடியுமா? அக்கினியில் நிற்க முடியுமா? கிட்டே போனாலே செத்து விடுவோம். அதில் 7 மடங்கு, 1 மடங்கு இல்லை, 7 மடங்கு. ஒரு தீக்குச்சி நம்ம மேலே ஒரு கொளுத்தினது நம்ம மேலே பட்டாலே அது அந்த அளவுக்கு ஏறியும் அந்த புண்ணு ஆறத்துக்குள்ளே நமக்கு ஒரு வழி ஆயிரும். ஒரு நெருப்பு கட்டையினுடைய இது பட்டால் இன்னும் அதை விட சுத்தம் மோசம். ஒரு வீடு எரியுது, அதுக்குள்ளே மாட்டாங்கன்னா கறிக்கட்டையாக ஆயிடுவாங்க, கறிக்கட்டையாக மாறிடுவாங்க. ஒரு கட்டடம் எரியுது, அதுக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டாங்கன்னா அதோடு அவ்வளோதான், அவங்க கறிக்கட்டையை அப்படியே கிடப்பாங்க. இது அதுலேயும் அதை விட 7 மடங்கு அதிகம் இதுக்குள்ளே. அப்போ தேவன் எந்த விதமாக வந்து விடுவிப்பாருன்னு சாத்ராத் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு தெரியாது. ஆனால் தேவன் வந்தாலும் வராவிட்டாலும் என்று இருக்கிறாங்க. ஆனால் கிருபையின் காலத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் காலத்தில் இருக்கிற நமக்கு வராவிட்டாலுங்கிற வார்த்தையே கிடையாது, வருவார். விடுவிக்காமல் போனாலுங்கிற வார்த்தையே கிடையாது, விடுவிப்பார். இதுதான் வித்தியாசம், விடுவிப்பார் என்று சொல்லி. அப்போ உள்ள போயாச்சு, விடுவிப்பார். கர்த்தர் அக்கினிமயமான தேவன், அக்கினியை பூமியில் உண்டாக்கின தேவன், பூமியில் அக்கினியை வைத்திருக்கிற தேவன் அக்கினிமயமானவர். அக்கினியை உண்டாக்கினவர் எப்படியா இருப்பார்? அக்கினியாக தான் இருப்பார். அக்கினியாக தான் இருப்பார். அவர் உண்டாக்கின அக்கினிக்குள்ளே அவர் வராருன்னா அந்த அக்கினியாகவே இருக்காது, தண்ணியாக மாறிட்டுருக்கும். ஜில் தண்ணி மாதிரி, ஜில்லுன்னு இருக்கிற தண்ணி மாதிரி மாறிக்கிட்டுருக்கோம். அங்கே சாத்ராத் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு தண்ணி மாதிரி மாறிட்டுருக்கும், அது அக்கினியாகவே இல்லை. ஏன்னா தேவன் அதன் உள்ளே வந்ததுனால அக்கினி தன் பலத்தை இழந்துட்டு இல்லைன்னா பாருங்க, அது உள்ள இவர்கள் உள்ளே போட முயற்சி செய்தவர்கள் செத்துட்டாங்கன்னா, அப்போ இவங்க உள்ளே போகும்போது இவங்க முடி கருகி இருக்கணுமே. உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இவங்க முடியெல்லாம் கருகி இருக்கணுமே. கையில் இருக்க முடியெல்லாம், மூஞ்சில் இருக்கிற முடி கிடியெல்லாம் கருகிட்டு இருக்கணுமே. அது மேலே அப்படி படும்போது பருகிட்டு இருக்கணுமே. தலையில் இருக்கிறதுல எல்லாம் கருகிட்டு இருக்கணுமே. அந்த வாசனைகளும் வந்துட்டு இருக்கணுமே. சட்டையில் கிட்டையில் எல்லாத்தையும் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கணுமே. கிட்ட நெருங்கும் போதே பற்றிக்கும், கிட்ட நெருங்கும் போதே. அப்போ தேவன் இவர்கள் வருவதற்கு முன்பதாகவே அதுக்குள்ளே இருக்கார். அது வரைக்கும் ராஜாவுக்கு தெரியல தேவன் அந்த அக்கினிக்குள்ள இருக்காரு. எது? அக்கினிக்குள்ள இருக்கிறாரு. அக்கினியில போட சொன்னானே, அவன் கொஞ்ச காலம் கழிச்சு அவன் செத்து போயிட்டான். உயிரோட இருந்தானா? அவன் இல்லை,
அவன் என்னைக்கும் நிரந்தரமாகவே சேர்த்து போட்டான். சாத்தான் பேச்சை கேட்ட நேபுகாத் நேச்சார். நேபுகாத் நேச்சார் மூலிமா சாத்தான் பேச்சை கேட்காத சாத்ராத் மேஷக் ஆபேத் நேகோ தேவனால் காப்பாற்றப்பட்டு கண்மணியாய் காக்கப்பட்டு பிறகு உயர்ந்த பதவிகளுக்கு கொண்டு தேவன் வைத்து பிறகால ராஜாதி ராஜா இருக்கிற இடத்துக்கே அவங்க வந்துட்டாங்க. இயேசு மகாராஜாவோட இடத்துக்கே அவங்க வந்துட்டாங்க. போலி ராஜாவாகிய சாத்தான் பேச்சை கேட்ட நேபுகாத் நேச்சார் போலி ராஜா இருக்கிற இடத்துக்கு போயிட்டான். எங்கே போயிட்டான்? போலி ராஜா இருக்கிற இடம்தான் என்றைக்குமே அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற இடம். அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற இடம். அங்கே புழு சாகவே சாகாது. புழு சாகவே சாகாது. அந்த இடத்துக்கு போயிட்டான் அவன். என் கைக்கு யார் தப்பு வைப்பார், இருக்கிற தேவன் யார் என்று சொன்னவன் அந்த நேபுகாத் நேச்சர். பிறகால தேவனை குறித்து புகழ்வான், பின்னாடி இருப்பான், அப்புறம் நிற்காமல் போவான். அது அவனுடைய வழக்கம். ஆனால் இங்கு தேவன் அக்கினிக்கு உள்ளே சாத்ராத் மேஷாக் ஆபேத் நேகோவை போடுவதற்கு முன்பதாகவே உள்ள வந்துட்டார். சாத்ராத் மேஷாக் ஆபேத் நேகோவுக்கும் தெரியாது. கர்த்தருடைய தாசனாகிய தானியேல் அந்த இடத்துல இருந்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது, அவருக்கும் தெரியாது. ஆனால் அவர் இந்த காரியத்தெல்லாம் கேள்விப்பட்டு பிள்ளைங்க அவங்க கதரும் கத்தர்கிட்ட கதறி இருப்பாங்க, அழுதுருப்பாங்க. ஆனால் கர்த்தர் உள்ள ராஜாதி ராஜா உள்ளே வந்துட்டார், அக்னிக்குள்ளே வந்துட்டார். அக்னிக்குள்ளே வந்த பிறகு தான் சாத்ராத் மேஷாக் ஆபேத் நேகோவுக்கும் தெரிய வருது தேவன் வந்துட்டார். ஏன்னா எதுவுமே பண்ணல அவங்கள. இதெல்லாம் பார்த்த ஜனங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ராஜா பார்த்துட்டான். ஃபஸ்ட்டு ராஜா தான் பார்க்குறாரு. ஏன்னா அவர் தான் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறார். ரொம்ப அவங்களாம் நினச்சிருப்பாங்க போட்டாங்க அதோட கதை முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு. ஆனால் ராஜாவுக்கு ஒரு டவுட் இருந்திருக்குமோன்னு தெரில, எதுக்கும் பார்ப்போம் இல்லைன்னு பார்த்தா ஒன்றுமே ஆகலைன்னும் போது அவன் அந்த இடத்துல இருந்திருப்பான். அவன் அல்லறி அடிச்சுக்கிட்டு இவனுங்க கதை முடிஞ்சதுடான்னு பெரிய சந்தோஷத்தில் இருந்தவனுங்களுக்கு எவ்வளோ பெரிய இடி விழுந்திருக்கும். இவனுங்க என்ன பண்ணாலும் சாக மாட்டானுங்களே. அக்கினிக்கு உள்ளே கொண்டு போனாலும் கூட, அதுக்குள்ளே போனாலும் கூட அவர்களுடைய தேவன் அவர்களை அதிலிருந்து தூக்கி எடுத்துக்கொண்டு வராரே. அவைகளெல்லாம் பலன் கொள்ளாதபடி அக்கினி தன் பலனை இழந்து போகும்படி செய்கிறாரே. இவரல்லவா தேவன், இவரல்லவா மெய்யான தேவன் என்று சொல்லி அப்போ பாருங்க. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷர்களை அல்லவா கட்டுண்டவர்களாய் அக்கினியிலே போடுவித்தோம் என்றார்கள். அவர்கள் ராஜாவுக்கு பிரயுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினியின் சூளையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராத் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். இல்லை, நான் உள்ள வரேன், உங்களை கூப்பிட்டு வரேன்னு ராஜா வந்தானே என்னவா ராஜா எரிஞ்சு சாம்பலாய் போவான். அப்போ வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராத் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். 4 பேரை பார்த்தான், ஆனால் வெளியே வந்தது யாரு? 3 பேர். அதுக்கு பிறகு எங்கே ஏசப்பா? பரலோகம் போயாச்சு. காப்பாற்றி விட்டுட்டு எங்கே போயிட்டார் ஏசப்பா? பரலோகம் போயாச்சு. எங்கே போயாச்சு? பரலோகம் போயாச்சு. நடுவில் வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகளும் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசப்படாமலும் இருந்ததை கண்டார்கள். இருக்கிறத கண்டான்னு அப்போ அவங்க யார் தான் தெய்வம்னு அவங்க நினச்சிருக்கணும். அத்தனை பேரும் கர்த்தரே தான் தெய்வம் என்று. 28. அப்போது நேபுகாத் நேச்சார் வசனித்து, சாத்ராத் மேஷாக் ஆபேத் என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறே தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் என்றான். தம்முடைய தாசரை விடுவித்தார் என்றான்.
இப்படிப்பட்ட இதுக்குள்ளே இருந்து இனி விடுவிக்கப்பட முடியாது என்கிற இடத்துல, அப்போ விடுதலை எப்படி என்கிற விதத்தில் பார்க்கும் பொழுது அதற்குள்ளே தேவன் இருந்தார். விடுவிக்கிற தேவன், தப்புவிக்கிற தேவன், கண்மணியாய் காக்கிற தேவன். இதற்கு பிறகு சாத்ராக் மேஷாக்கு ஆபேத்நேகோவுக்கு அவர்கள் நினைக்கிறதுக்கு மேலான பதவிக்கு போயிட்டாங்க. இதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு பெரிய உயர்வு, கர்த்தராலே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உயர்வு, ஒரு பெரிய உயர்வு, ஒரு பெரிய கனம். இதை காட்டிலும் நல்ல நிலைக்கு கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்மணி போல காக்கிற தேவன். எப்படி விடுவிக்கணும் என்பது அவர் கையில் வச்சிருக்கிறார், அவர் விடுவிப்பார். எப்படி விடுவிக்கணும்னு அவர் கையில் வச்சிருக்கிறார். மனுஷன் எந்த கையிலையும் கிடையாது, மனுஷராகிய நம்ம ஒருத்தர் கையிலையும் கிடையாது, அவர் கையில் வச்சிருக்கிறாரு. அவரை நம்பி இருக்கிறவர்களை அவர் விடுவிக்கிற தேவன். அவர்களை நம்பி இருக்கிறவர்களை நிச்சயமாக விடுவித்து நன்மை செய்து ஆசிர்வதித்து அவருடைய சட்டையின் மறைவிலே கடைசி பரியந்தமும் கண்மணியாய் காத்து கொள்ளுகிற தேவன். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகளுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே,